இன்னொன்னு என்னன்னா அவரு சொல்லும் போது சொன்னாரு, விஜய் வந்து இதுக்கு போனாரு, அவங்க அனிதா வீட்டுக்கு போனாரு, ஸ்ட்ரோலின் வீட்டுக்கு போனாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனாரு, எல்லாத்துக்கும் போனாரு, பார்வையாளரை போனாரு. என்ன தீர்வு சொன்னாரு? அது சம்பந்தமா என்ன பேசுறாரு? நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு அப்படி காங்கிரஸ் எதிர்த்து பேசுவாரா? துப்பாக்கி சூடு நடத்தினது அதிமுக, அதிமுக பத்தி பேசுவாரா? ஜெகதீசன் ஆணையத்துல போய் முன்னின்று கிட்டத்தட்ட ஒரு நாள் அரை நாள் முழுவதும் நின்று வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஸ்டெர்லைட் போராட்டத்துல. செத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா அரசியலாது. பாத்துட்டு வரக்கூடாது. அதத்தான் சொல்றேன், வேடிக்கை காட்ட வந்தாரு விஜய்ன்றது. களத்துல நீங்க விளையாடணும், ஒன்னொன்னுக்கு கருத்து சொல்லணும். நீங்க போனா ஆள் கூட்டம் கூடிடுவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடிடுவாங்க. சரி, கூட்டம் கூடிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி பனையூர்ல கூப்பிட்டு செய்தியாளர் சந்திக்க விட்டான ஒரு பிரச்சனைய செய்தியாளர்கள் அழைச்சு மக்கள் முன்னாடி பேச வேண்டியதானே? மக்கள்கிட்ட போனா பிரச்சனை வருது, செய்தியாளர் முன்னாடி பேச வேண்டியதானே? இந்த பிரச்சனையை இப்படி வந்து அரசு தீர்வு காணணும் அப்படின்னு பேச வேண்டியதானே? அதுல என்ன இருக்குது உங்களுக்கு பிரச்சனை? அங்க போனா வந்து கூட்டம் கூடுது, நான் அதை ஏத்துக்கிறேன். விஜய் போனா கூட்டம் கூடும், எல்லாரும் போனாலும் கூட்டம் கூடும், யார் போனாலும் கூட்டம் கூடும், எந்த நடிகர் போனாலும் கூட்டம் கூடும். நான் என்ன கேக்குறேன், நீங்க பணியார்ல இருந்து கூட பேசலாமே, தீர்வு காணலாமே. என்னைய கேட்டா பேசாம அவர் முஸ்தபா அவர்கள் நல்லா பேசுறாரு, அவரே தாவாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராவோ தலைவராவோ அறிவிச்சிடலாம். விஜய் பேசாம நிறுவனர் இருந்துட்டு போயிடலாம். சந்தோஷப்பட்டுருவாரு சார். இல்ல, உண்மையதான் சொல்றேன். விஜய்க்கு அந்த அளவுக்கு கூட பேச தெரியலன்றதுதான். விஜய் எப்போ பேசணும், எப்படி பேசணும், எப்போ பத்திரிகையாளர் சந்திக்கணும் அவருக்கு தெரியும் சார். வண்டி ஏன் பெருசா பறந்துச்சுன்னா கூட சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பார், ஓவர் டோஸா பேசுவார். அவ்வளவு பேசி இந்த நாட்டுல என்ன சாதிச்சீங்க தான் நாங்க கேட்கிறோம். ஒரு சாதிப்பு உங்களை மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் கடந்த தேர்தல் ஈரோடு எப்பாச்சும் இருந்த நாம் சீமா விஜய் அவர்களை பார்த்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. சங்கிகளை தோழர்னு சொன்னவர் சீமான், போய் சிவசேனாவுக்கு பிரச்சாரம் பண்ணவர் சீமான், பாஜகவோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு பாஜகவோட களத்துல இறங்கிட்டு உருது முஸ்லிம்களை சாத்தான் சொன்னவர் சீமான். இந்த சீமான சீமான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு.